பாட்டாளி மக்கள் கட்சியின் பொருளாளர் ம. திலகபாமா தமது பொது வாழ்வில் வெளியிட்டு அறிக்கைகள் மற்றும் நிகழ்வுகளை தொகுத்து எழுதிய புத்தகமாக இப்படிக்கு திலகபாமா என்னும் நூல் வெளியீட்டு விழா எழும்பூரில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக மூத்த பத்திரிகையாளர்கள் மாலன் மற்றும் சாணக்யா யூடியூப் நிறுவனர் ரங்கராஜ் பாண்டே ஆகியோர் கலந்து கொண்டு புத்தகத்தை வெளியிட்டு நூல் பற்றி விமர்சன உரையாற்றினார்கள். அதனைத் தொடர்ந்து நூலின் ஆசிரியர் திலகபாமா ஏற்புரை நிகழ்த்தினார். இந்நிகழ்வில் முக்கிய பிரமுகர்கள், தமிழ் ஆர்வலர்கள், சமுதாய தலைவர்கள், அரசியல் கட்சியினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் இறுதியில் இந்நூலின் பதிப்பாளர் டேனியல் ராஜா நன்றி உரை நிகழ்த்தினார். எளிய மக்களின் அரசியல் பயணம் என்ற அடிப்படையில் எனது அரசியல் அறிக்கைகளை தொகுத்து இப்படிக்கு திலகபாமா என்ற தலைப்பில் இன்றைக்கு வெளியீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகத்தை முதல் பிரதியை திருமிகு மாலன் அவர்கள் வெளியிட ரங்கராஜ் பாண்டே அவர்கள் அந்த புத்தகத்தை பெற்றுக்கொண்டு விமர்சன உரை 2 பேரும் நிகழ்த்தியிருக்கிறார்கள். இந்த புத்தகம் காலத்தின் கண்ணாடியாக எப்படி இருந்திருக்கிறது, இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட தகவல்கள் பழைய வரலாற்று தகவலாக எப்படி எங்களுக்கு பதிவாக இருக்கிறது, முரண்பட்ட கருத்துக்கள் என்னென்ன இருக்கின்றன என்று விமர்சன உரையாகவே இன்றைக்கு வைத்திருக்கிறார்கள். உண்மையில் எனது 25வது புத்தகம் இது. அந்த வகையில் இந்த புத்தக வெளியீடை மிக முக்கியமானது ஒன்றாக கருதுகின்றேன். பெண்கள் அரசியலில் அவர்களின் குரல்கள் பல நேரங்களில் காணாமல் போய்விடும். அப்படி பெண்களின் அரசியல் குரல்கள் காணாமல் போய்விடக் கூடாது என்பதன் அடிப்படையில் தொடர்ந்து 2015 பாட்டாளி மக்கள் கட்சியின் அரசியல் பயணத்திற்கு முன்பாகவே ஒரு சமூக செயற்பாட்டாளராக என்னவெல்லாம் அரசியல் குறித்த கட்டுரைகள் எழுதியிருக்கிறதோ அத்தனையெல்லாம் தொகுத்திருக்கிறேன். இந்த புத்தகம் பல்வேறுபட்டவர்களின் பார்வைக்கு செல்லுகின்ற போது வெவ்வேறு தளத்திலும் என்னென்ன பிரச்சனைகள், அதை எப்படி எதிர்கொண்டு இருக்கிறோம், அதுக்கு என்ன கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன என்பதற்கான மிக முக்கியமான ஆவணமாக அமைந்திருக்கிறது. அந்த வகையில் இந்த புத்தக வெளியீடு மிக முக்கியமானதாக நான் கருதுகிறேன்.